Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening. ஸோ நாங்கள் இன்றைக்கி 2024 வந்த ஃபீல்ட் எஸ்ஏ கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா உங்களோட எஃப்டபிள்யூசி எக்ஸாம் வர சுட்டி ஐ திங்க் இதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு மெயினாக கிளாரிட்டி கொண்டு வரும். பட் இந்த கேள்வியில் வந்தவங்க 2 ஃபீல்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதுக்குள்ளே இருக்குது, அட் த சேம் டைம் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் இன்க்ளூட் பண்ண மாட்டேன் இந்த கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு. ஹாய், அப்போ ஃபீல்டுன்னு சொல்ல டைம் உண்மையில் லேஸான ஒரு பார்ட். இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, பட் சில கிளியரிட்டி இல்லாததால், தியரியை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததால் நீங்கள் மிச்சம் குழப்பிக்கிறீங்க. பட் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் செஞ்சு ட்ரை பண்ண நேரம் உங்களுக்கு அந்த தியரியில் உள்ள விஷயங்கள் எல்லாமே கிளியராக வாய்ப்பு இருக்குது. ஹாய், இப்போ நான் இந்த கேள்வியை பார்ப்போம். ஒரு ஒன்றில் காட்டியவாறு டபிள்யூ அகலமும் தடிப்பு டீமுடைய ஒரு மெல்லிய செவ்வக தட்டின் வடிவமுள்ள ஒரு உலோக கடத்தியை கருதுக. ஒரு மாறா ஓட்டம் I + Xயிலிருந்து பாயும் அதே வேளை காந்தப்புலத்து B ஆனது ஒரு சீரான காந்தப்புலம் தட்டின் தளத்துக்கு செங்குத்தா +y திசையில் தாக்குகிறது. இலத்திர நகர்வு வேகம் VD. அப்போ இலத்திர நகர்வு வேகம் VDன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கலாம். அதாவது மின்னோட்டத்துக்கும் இலத்திர நகர்வு வேகத்துக்கும் சம்மந்தப்படுத்தி நாங்கள் எடுத்து வச்சுருப்போம். I = வாணின்னு சொல்லி அங்கே வார அந்த V வந்து நகர்வு வேகம். அப்போ இங்கே D தந்திருக்கான், VDயை போடணும், ANE. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னு சொல்லி சொல்லுகிறது மின்னோட்டம் போகிற அந்த குறுக்குவெட்டு பரப்பளவு. அதே நேரம் என்னென்னு சொல்லுவது 1 மீட்டர் கியூப்பில் உள்ள இலத்திரண்ட எண்ணிக்கை. என்ன இதெல்லாம் நீங்கள் குழப்பிக்கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் கிளியராக வணங்கிக்கோங்க. 1 மீட்டர் கியூப்பில் இருக்க இலத்திரண்ட எண்ணிக்கை. ஹாய், இப்போ நான் தொடர்ந்து கேள்வியை பார்ப்போம். கேள்வி அடுத்த செல்லுகான். ஓகே, மேல் பரப்புக்கும் கீழ்பரப்புக்கும் இடையில் அழுத்த வித்தியாசம் ஏற்படுத்தப்படும். இது ஹால் அழுத்தம் VH. அப்போ இந்த மேலே உள்ள இந்த தட்டுக்கும் கீழே உள்ள தட்டுக்கும் இடையில், அதாவது நாங்கள் இதை க்ராஸ் செக்ஷனில் பார்த்தோம்னா இப்படி வரப்போகுது. இந்த டிஃப்ரெண்ட் வந்து W இடைத்தூரத்தில் இருக்குது. இதுக்கு இடையில் ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று இருக்கா, VH. இது தானே ஹோலின் விளைவுன்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ VHக்கான ஒரு கோவை காந்தப்பாய் அடர்த்தி B, மின்னோட்டம் I, ஓரலகு கனவுக்கான இயங்கும் இலத்திரன் எண்ணிக்கை N, ஏற்றம் E, TR சார்பில் பெருகன்னு சொல்லி நாங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அப்போ எனக்கு இதில் இலத்திரனும் நகர நேரம் எனக்கு செல்லலாம். இப்போ இந்த இலத்திரனில் காந்த புலத்தால் உண்டாக விச மேல் நோக்கி தாக்குது. அப்போ FM கொஞ்சம் கிளியராக வணக்கம். இது இலத்திரனை. ஸோ இங்கே நகர வேகம் VD தந்திருக்கான். அப்போ இது சமநிலையாக அதை மாறாவேத்தோட நகரத்துக்காக மின்புலத்தால் ஒரு விசை கீழே ஏற்படுத்தப்படும். அப்போ கீழ் நோக்கி ஏற்படுத்தப்படுதுன்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே நேரும் இங்கே மறையும் உருவாகி இருக்கணும். அப்போ தான் இந்த அதாவது முதலையும் நேரேற்றம் ஒன்று வைக்கப்பட்டன்னு சொன்னால் மின்புலத்தின் திசை வழியே என்ன செய்ய போதோ திசை இருக்க போதோ, இதே மறையேற்றம் ஒன்று வைக்கப்பட்டால் மின்புல திசைக்கு எதிர் திசையில் இருக்க போகுது. அப்போ எனக்கு இப்போ ஸோ நாங்கள் FMடே குறிச்சிட்டே நோ இஷ்யூ, என்ன சமப்படுத்த தான் போகிறோம். ஸோ FEன்னு போட்டுப்போம். இந்த இது வந்து சமநிலையில் நகரத்தால் எனக்கு செல்லலாம். இந்த இடத்துல சமநிலைக்கு சமநிலை நகரத்தால் சமநிலைக்கு மேல் நோக்கி தொழிற்படு இந்த காந்த விசையும் கீழ் நோக்கி தொழிற்படு மின்புலத்தால் உண்டாக விசையும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் சமனாக இருக்க போகுது. அப்போ தெரியும் காந்தப்புலத நகர ஒரு ஏற்றத்தின் மீது தொழிற்படு விசை வந்து BVQ. அப்போ இங்கே வீன்னு செல்லது வேகம், இங்கே VD இலத்திரன் ஏற்றம் E. அதே நேரம் காந்தப்புலத்தில் மின்புலத்தில் வர விசை EQ. அப்போ மின்புலச்சரிவு E, Qன்னு சொல்லி இலத்திரன் ஏற்றம் E. இதுவும் வெட்டப்படும். அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு சாம்பாடு படிச்சிருக்கோம். இதுக்கு உருவாக மின்புலச்சரிவு எனக்கு சமன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு இடையில் உருவாக அழுத்தத்தை தூரத்தால் பிரிச்சுன்னா சரி. அப்போ எனக்கு இந்த சாம்பாடை மாற்றலும் B × VD எனக்கு சமன்னு சொல்லி கேட்டால் VH/W இருக்க போகுது. ஸோ ஃப்ரம் ஹியர் எனக்கு என்ன செய்யும் சொன்னா, நான் ஏற்கனவே எடுத்த சமன்பாட்டின் படி இந்த VDக்கான கோவையை இதுலேருந்து பிரதியிடலும். பிரதியிட்டால் I/N
ANE nத்துக்கு சமண்டா VH இன் கீழ் W. ஏன்னு சொல்ல மின்னோட்டம் போகிற இந்த பரப்பு, இந்த இருக்க பரப்பு. அப்போ இந்த பரப்புன்னு சொல்லி பார்த்தா தடிப்பு டீன்னு சொல்லி சொல்லுவான். அப்போ W. அப்போ எனக்கு பரப்புக்கு போடையிலும் WT NE என்று சமண்டா VH over W சமன். அப்போ ரெண்டு சைடு W வெட்டப்படும். கேட்ட கோவை வந்து VH-க்குரிய கோவை, VH-க்குரிய கோவை வரப்போது BI over NET. ஸோ இதைத்தான் பெருகன்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லி இருக்குது. சிம்பிளான ஒரு கேள்வி. ஸோ ஈஸியாக அவங்களுக்கு இதை ப்ரூஃப் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ அடுத்த கேள்வி இதை தொடர்ந்தே வருகிறது என்னென்னு சொன்னால், எல்லாத்தையும் தந்துட்டு VH காணுங்க. அப்போ நீங்கள் அதில் பிரதிட்டேன்னு சொன்னால் சரி. அப்போ சில காந்தப்பாயத்தி தசம் நாள் டெஸ்ட்டில் எல்லாம் SLL இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓ நோ இஷ்யூ. அதே நேரம் மின்னோட்டம் I வந்து 32. சிம்லர்லி ஒரு அளவு கனவுல இருக்கு 22க்கு 10/28. 22 ஏற்றம் 1.6 தர 10/19. தடிப்பு வந்து 2 மில்லிமீட்டர். ஸோ 2 தர 10/3. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த சுருக்களை செய்யலை. நீங்கள் சுருக்களை செஞ்சிடுங்க, உங்களுக்கு வோல்ட்டில் ஒரு ஆன்சர் ஒன்று வரும். கட்டாயம் அழகு முக்கியம், அழகை மறந்துட வேணாம். ஹாய், இவ்வளோ சிம்பிளாக கேள்வி கேட்டு இருக்குது. அடுத்த கேள்விக்கு என்ன சொல்ல ஆன்சர்னா, வேறு எதையும் மாற்றாமல் முழு கடத்தியின் இலத்திரன் நகர்வு வேகத்துக்கு சமனான மாறா வேகத்துடன் மறை திசையில் ஒரு நகர்வேகத்துக்கு சமமாக ஒரு மாறா வேகத்துடன் மறை திசையில் அசைக்கப்படும் எனின் ஹோலின் வோல்டலின் பருமனுக்கு என்ன நடைபெறும்? இவங்களுக்கான காரணங்களை தருக. இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளியராக பார்க்கணும் இந்த இடத்துல. இப்போ நாங்கள் இவ்வளவு நாளும் தியரியில் படித்தது, இது கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருக்கான். இந்த கடத்தியை நாங்கள் நிலையாக வச்சு தான் படித்தேன். கடத்தி அசைய இல்லை, நிலையான கடத்தி. இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், இலத்திரண்ட நகரு வேகத்துக்கு சமனான வேகத்தோடு இந்த கடத்தியும் என்ன செய்யணும்னு சொன்னால் நகர போகுது. இந்த டேர்ம்போட கொஞ்சம் கிளியராக பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்குள்ள வேணும். அதுவும் மறை திசையில். அப்போ இந்த திசையில் வீடியோட இது நகரச்சலம், இதுக்கும் ஏற்கனவே வீடின்ற ஒரு நகரல் வேகம்னு வரப்போகுது. இப்போ யோசிங்க நீங்கள், அதாவது இந்த கடத்தி சார்பாக இலத்திரனுக்கு என்ன நடக்க போகுது? நாங்கள் கடத்தி சார்பாக பார்த்தோம் சொன்னால், கடத்தி சார்பாக பார்த்தா இலத்திரனுக்கு ஏற்கனவே இங்கால நகரல் வேகம் வீடியோ ஒன்று இருக்குது. இப்போ கடத்தி சார்பாக பார்த்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், எதிர் திசையில் ஒன்று கொடுப்போம். அப்போ கடத்தி சார்பாக பார்த்தா இதில் சார்பேகம் 0. அதாவது இந்த இடத்த விட்டு அசைது இல்லை. அசைய இல்லைன்னு சொல்ல மின்னோட்டம் சொல்லி கொண்டு வராது. ஆகவே இந்த நேரம் ஹோலின் அழுத்தத்துக்கு என்ன நடக்கும்டா, 0 ஆகும். இந்த டைம் ஹோலின் அழுத்தம் என்ன செய்ய போகுது, 0 போகுது. ஸோ கொஞ்சம் கிளியராக வளைய கொண்ட இடத்துல. ஸோ இது நகர இல்லைன்னு சொல்ல விஷயம். ஹைட் ஏன்னா கடத்தி சார்பாக பார்க்கணும் நாங்கள். இப்போ மேலே ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள தகடு நிலையாக உள்ள போதும் FME ஆகியன முறையே ஒரு இலத்திரமைத்தாகும் காந்த விசையும் ஹோல் மின்புலச்சரிவையும் குறிக்கின்றன. ஏற்றக்காவில் மறையாக ஏற்றப்பட்டு இருப்பதற்கு பதிலாக நேராக ஏற்றப்படும், மாறும் அல்லது மாறாது. இருப்பின் VDFME ஆகிய ஒவ்வொன்றுக்கும் திசைகளுக்கு என்ன நடைபெறும்? அப்போ என்ன கதைன்னு சொன்னால், இப்போ நாங்கள் மேலே நிலையானத்தால் உள்ள போது FME ஆகின முறையே ஒரு இலத்திரனில் ஓகே அவன் கேளு தந்திருக்கான், அந்த படத்தை பார்க்க சொல்லுவான். ஸோ நாங்கள் அந்த படத்தை மாதிரி ஆகே நான் இன்னைக்கு ட்ராப் பண்ணியேன்னு சொன்னோட்டு மேட்டேன். இதில் இலத்திரன் தான் உங்களுக்கு காட்டியிருக்கான். இதில் FMஐ மேல் நோக்கி குறிச்சிருக்கான், மின்புலச்சரிவு Eஐ மேல் நோக்கி குறிச்சிருக்கான். இப்போ கேள்வி, ஏற்றக்காவிகள் மறையாக ஏற்றப்பட்டிருப்பதற்கு பதிலாக நேராக ஏற்றப்படும் போது இந்த இலத்திரன் மறையேற்றம் தானே,
இந்த இலத்திரனுக்கு பதிலாக இந்த இடத்துக்கு நேரேற்றம் ஒன்று வந்தால் FMEVD ஆகிய திசைக்கு நடக்கும். அப்போ எங்களுக்கு தெரியும் அந்த கடத்தில் மின்னோட்டம் இந்த திசையில் போகுது. மின்னோட்ட திசைக்கு எதிர் திசையில் இலத்திரனாக செய்யும். ஆனால் நேரேற்றம் மின்னோட்ட திசையெல்லாம் அசையும். துளைகள்னு சொல்லி சொல்லிடுமே எங்களுக்கு. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா இதை பற்றி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. நான் உங்கள் துளைகள்னு சொல்லி இதுக்கு நேம் பண்ணுவோம் நேரேற்ற காவிகளை. அப்போ இது மின்னோட்ட திசையில் நகர போகுது. அப்போ இந்த வீடின்னு சொல்லுவது ஏற்கனவே இருந்த நகரல் வேகத்தில் திசை இப்போ என்ன செஞ்சுருக்கு, எதிர் திசைக்கு மாற்றப்பட்டு இருக்குது. அதே நேரம் கேள்வியை சொல்லிட்டான் காந்தப்புலம் இப்படி இதுக்கு உள்நோக்கி செங்குத்தா போகும்னு சொல்லி. அப்போ எனக்கு இதில் காந்தப்புலத்தை வாயை குறித்தா இந்த திசையில் இருக்க போகுது. அப்போ ஃப்ளெமிங்கின் நல்லா இடக்கை விதி, இதே மறையேற்றம்டா இடக்கை விதியில் பார்த்துட்டு திசையை மாற்றணும். அப்போ ஃப்ளெமிங் இடக்கை விதியில் எடுத்தால் இப்போ நல்லா கிளியராக விளைக்கணும். காந்தப்புலம் உள்நோக்கி இயக்கம் இங்கான்னு சொன்னா எங்கே வரப்போகிற கீழ் நோக்கி திசையில் வரப்போகுது. சரிதானே? கிளியராக பாருங்க. சாரி, காந்தப்புலம் கீழே மேல் நோக்கி திசையில், காந்தப்புலம் உள்நோக்கி இருக்குது. இயக்க திசை இங்காலன்னு சொல்லிச்சேன்னா இதுக்கு மேல் நோக்கி திசையில் வரப்போகுது. ஓகே, அப்போ FMட திசை மாற இல்லை. FMட திசை மாறாட்டி FEட திசை மாறாது. அதை என்ன வச்சுக்கணும், FE அதாக தான் இருக்க போகுது. அப்போ FE கீழ் நோக்கி வரணும்னு சொன்னா தட்டில் கீழே மறையேற்றம் இருக்கணும், மேலே நேரேற்றம் இருக்கணும். அவள் மின்புலச்சிட்டு நாங்கள் எப்போவும் நேர்லேருந்து மறைக்கு தான் குறிப்போம். அவள் மின்புலச்சிற திசை என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. அப்போ இங்கே காந்தப்புலத்த திசை மாறாது. இது நாங்கள் எதுலேருந்து எடுத்தோம் சொன்னா ஃப்ளெமிங்ட இடக்கை விதி. இது நேரேற்ற திசையும் மின்னோட்ட திசையும் உண்டு. அப்போ சமப்படுறதுக்கு FE இந்த திசையில் வரணுமா இருந்தால் மின்புலம் எப்போவுமே நேர்லேருந்து மறைய நோக்கி வரதால மின்புல செறிவு திசை என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. இதைத்தான் இந்த இடத்துல கேள்வியாக கேட்டிருக்கான். சிம்பிளாக பாட்டு அவன் அழகா சிம்பிளான முதல்ல கேட்டிருக்கான். இப்போ நாங்கள் B பாட்டுக்கு வந்தோன்னு சொன்னா ஹோலின் விளைவின் புலனின் ஒரு குறித்த காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள போது வோல்ட்டளவு மாற்றங்களை உணர்வதன் மூலம் தொழிற்படுகின்றன. ஒரு சீரான காந்தப்புலத்தை பிறப்பிற்கு ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒவ்வொன்றும் ஒரே ஆரையும் ஒரே எண்ணிக்கான முறுக்குகளையும் உடைய சர்வசம ஓட்டங்களுக்காகவும் கொண்டவையனவும் ஆரைக்கு சமனானது. நீங்கள் நல்லா ஞாபகம். இதில் எண்ணிக்கையான முறுக்குகள் இருக்குன்னு சொன்னால் இதில் எண்ணிக்கையான முறுக்குகள் இருக்குன்னு சொன்னால் இதுலேயும் எண்ணிக்கையான முறுக்குகள் இருக்குது. ரெண்டுக்கும் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் கேபிட்டல் R. இது நல்லா முக்கியம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கேபிட்டல் ஓட்டம் சமம் ஆரைக்கு சமத்துவத்தில் இரு சரசம் வட்ட சுருள் பயன்படுத்தலாம். இதனால் இரு சுருளுக்கும் இடையில் உண்டாகும் காந்தப்பாயத்தை 1.4 B0. நல்லா ஞாபகம். இப்படி வச்சா அவன் செல்லுவான் ரெண்டுக்கும் நடுவில் உருவாக காந்தப்பாயத்தை 1.4 B0. இந்த B0ன்னு செல்லுது என்னன்னு சொல்லிச்சேன்னா தனிச்சுருளோன்ற மையத்தில். இப்போ தனிச்சுருளோன்று இருந்துச்சுன்னா இதில் மையத்தில் இப்போ எங்களுக்கு தெரியாது, இதில் திசை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த மையத்தில் உருவாக காந்தப்பாயத்தை தான் இது. இதெல்லாம் தியரியில் நீங்கள் கிளியராக படிச்சிருப்பீங்க இந்த விஷயத்தை. ஹாய், இப்போ பாருங்க. பியோசாவின் விதியிலிருந்து தொடங்கி முறுக்குகளின் எண்ணிக்கை N, ஆரை R, ஓட்டம் I ஆகிட்டு கொண்டுள்ள ஒரு வட்டச்சுருளின் மையத்தின் காந்தப்பாயத்தை B0க்கான ஒரு கோவையை பெறுக. கோவையில் உள்ள மற்ற உறுப்புகளை பெயரிடுக. இப்போ எனக்கு தெரியும் பயோசாவர்ட் அந்த லோ என்ன சொன்னா டெல்டா பீட்டா சமன் μ0 I இன் கீழ் I dl sin தீட்டாவின் கீழ் 4π r². அதாவது கிளியராக நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடத்தி ஒன்று இருக்குது, I மின்னோட்டத்தை காவுது. இது ஒரு சின்ன டெல்டா எல் மூலகத்தில் இருந்து, சின்ன மூலகமே டெல்டா எல். இதில் நாங்கள் தொடலி வரையணும். அப்போ தான் எங்களுக்கு திசையை கண்டுபிடிச்சாலும் இங்கே இருந்து ஒரு புள்ளி Pயில் இருந்து இந்த இதுக்கு தொடலிக்கு அமைச்ச கோணம் தீட்டாவாக இருந்தால் இந்த இடத்துல உருவாக காந்தப்பாயத்துக்கான கோவை தான் இது. அப்போ நான் இப்போ என்ன தெரியுமா செய்ய போகிறேன், இதை ஒரு வட்ட சுருளோட மையத்தில் என்ன காந்தப்பாயத்து உருவாகுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஆர்ஏனா கேபிட்டல் ஆர்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதுலேயே நான் சின்ன டெல்டா எல் மூலம் ஒன்று எடுத்தேன்னு சொன்னால் இதை தான் எடுப்போன்னு வைங்க.
சின்ன சின்ன எலிமெண்ட் உண்டு, சின்ன ஒரு துண்டு உண்டு. உங்களுக்கு தெரியும் எப்போவுமே இது இந்த மையத்திலிருந்து வரைய கோடு, பரிதிக்கு வரையப்படும் கோடு எப்போவுமே தொடலியாக தான், அதாவது செங்குத்தாக தான் இருக்க போகுது. அந்த புள்ளியை நீங்கள் எடுத்துன்னா தொடலி செங்குத்தாக இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லிடுறோம் டீட்டா வந்து 90 பாகை. அப்போ இப்போ எனக்கு இந்த இடத்துல உருவாகு இந்த இந்த மையத்தில் இந்த சின்ன எலிமெண்ட்டால் உருவாக காந்தப்பாயத்தை என்னென்னு சொல்லி கேட்டால் டிபி சமன் மியூ நாட் ஐடிஎல் சைன் 90. ஏண்டா டீட்டா 90 முழு ஆங்கிள் 4πr². ஸோ இப்போ சைன் 90 ஒன்று நீங்கள் மெட்ஸில் பேசிக் மெட்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இதெல்லாம். அப்போ 4πr² சொல்லி வரப்போங்க. நான் 6 கேபிட்டல் ஆர் போடணும், ஏன்னா தூரம் கேபிட்டல் ஆர்னு தலை. இதுதான் இந்த சின்ன மூலகத்தால் மையத்தில் உருவான காந்தப்பாய் அடர்த்தி. அப்போ மையத்தில் வர மொத்த காந்தப்பாய அடர்த்தி பி என்னன்னு சொல்லி கேட்டால் இப்படி சின்ன மூலகங்களால் உருவாக காந்தப்பாய அடர்த்திகளோட கூட்டுத்தொகையாக இருக்க போகுது. அப்போ இப்போ இந்த டெல்டா பீடாக்கு பதிலாக எனக்கு இந்த கோவையை போடையிலும் இது கொஞ்சம் மெட்ஸ் ரீதியாக பார்த்துக்கோங்க எப்படி செய்யன்னு சொல்லி நான் சொல்லியேன். இந்த கோவையை போட்டு நீங்கள் முடிவிடுங்கோ. இல்லை எதெல்லாம் மாறிலி, மியூ நோட் மாறலி, 4π மாறலி, வட்டத்தில் 6 மாறலி. அப்போ அது எல்லாத்தையும் வெளிக்கெடுக்கல எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு என்ன வரப்போகிற மியூ நாட் ஐயின் கீழ் 4πr² சமேசன் கூட்டல் அடையாளம் டிஎல். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இந்த பயோ கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. சின்ன சின்ன மூலகங்கள் நீளங்களை கூட்ட போகிறீங்க. அப்படி கூட்டினா ஒரு வட்டத்தை கூட்டினா வட்டத்தில் உள்ள சின்ன சின்ன இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றையும் கூட்டினா என்ன வரப்போகுது வில்ட நீளம் வரப்போகுது. அப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன போடையிலும் சொன்னா மியூ நாட் ஐயின் கீழ் 4πr² 2πr. ஒன்று வட்டம் ஒன்று வில்ட நீளம் 2πr ஆர் உடைய. அப்படியே சுருக்கினா உங்களுக்கு வரப்போகுது மியூ நாட் ஐயின் கீழ் 2r. இதுதான் இந்த இடத்துல உருவாக காந்தப்பாயத்தை இருக்க போகுது. பட் இந்த இடத்துல சென்னது வந்து என்னென்னா கிளியராக வழங்கணும். இதோட முடிச்சு கொள்ளாமல் எண்ணெண்ணிக்கையான சுருள்கள். அப்போ இங்கே ஒரு சுருளை தான் நான் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். அப்போ எண்ணெண்ணிக்கையான சுருள்னு சொல்லி இது அப்படியே எண் மடங்கு ஆகும். இந்த இடத்துலையும் எண் மடங்கு ஆகும். அப்போ இங்கே எண்ணெண்டு வரப்போகுது, எண் மாறலி நான் முன்னுக்கு கொடுக்கேன். இங்கேயும் எண்ணெண்டு வரப்போகுது. ஸோ இதை நான் எண்ணெயினே போட்டுக்கொள்ளேன். அப்போ இதில் வந்து புதிய கோவன்ஸ் இல்லை. அப்போ எண் சுருள்கள் இருந்துன்னு சொன்னாங்க. ஒரு சுருளை பார்த்தோம், எண்ணெண்ணிக்கையான சுருள்கள் காணப்படுமா இருந்தா எண்ணெண்ணிக்கையான சுருள் காணப்படுமா இருந்துன்னு சொன்னா மையத்தில் காந்தப்பாயத்தை பி என்று சமன் மியூ நாட் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி எழுதினா NIயின் கீழ் 2R. இதில் புதிய டேர்மை அவன் இனங்காண சொல்லுவான். அப்போ இதில் புதிய டேர்ம் மியூ நாட்னு சொல்லுறது வழியில் அல்லது வெற்றிடத்தில் காந்த உட்புகுடி திறன் இல்லாட்டி காந்த அனுமதி திறன் வேணே சொல்லலாம். இப்போ அடுத்ததில் வந்து பாருங்க எவ்வளோ சிம்பிளாக கேட்கான்னு சொல்லி எல்லா தரவையும் தாரான் உங்களுக்கு கேள்வியில் உங்களுக்கு எல்லாத்தையும் தாரான். ஸோ ஓகே நான் அதை இந்த இடத்துல எழுதியேன் பாருங்க. எண் வந்து இந்த கோவில் பிரதிடத்தை அவங்களோட வேலை. எண் வந்து மியூ நோட்டை தந்திருக்கான். மியூ நோட் 4.10⁷. ஓகே. எண் வந்து 1000. ஓகே. கரண்ட் வந்து 2 ஆம்பியர். ஆல் ரைட். கீழே 2 × 6 வந்து 0.12. இப்போ இதை விட கேட்கான். இதை விட தான் பி நோட்டாக இருக்க போகுது. ஏன்னா அங்கே பார்த்தது எல்லாமே பி நோட்டை நோட்டேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோங்க. பி நோட் மையத்தில் வர இந்த காந்தப்பாயத்து பி நோட்டை நாங்கள் இதில் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது கேள்வி இதை மாதிரி 2 வச்சு அது 2க்கும் இடையில தூரம் 0.12 மீட்டராக இருந்தால் இங்கே பாருங்க 6 இடை தூரமாக இருந்தால் 1.4 பி நோட்டு சொல்லி கேள்வி தந்திருக்கான். இப்போ உங்களுக்கு தெரியும் 6 வந்து 1.2. இப்போ அவனும் சொல்லுவான் இடைத்தூரம் வந்து 0.12 சொல்லி. அப்படின்னா என்ன மீனிங்
அங்கேயும் மையத்தில் அந்த இடத்துல வரப்போகுது என்ன 1.4 பி நோட். அப்போ இதை சுருக்கி வர விடைய 1.4 பெருக்கினீங்கன்னு சொன்னா இப்போ ஐநா வரப்போகிற காந்தப்பாய் இடத்துல வரப்போகுது. ஸோ சிம்பிளான ஒரு பார்ட், உண்மையில் எந்த கஷ்டமும் இல்லை, டைமும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பார்ட். இவ்வளோ தான் இந்த இடத்துல கேள்வியாக கேட்டிருக்கான். இப்போ இங்கேயே ஐ திங்க் உங்களுக்கு 20க்கு மேலே மார்க்ஸ் வந்துட்டு, ஏன்னா மார்க்ஸை டார்கெட் பண்ண ஆக்கள் இந்த ஒரு பார்ட்லையுமே 20க்கு மேலே மார்க்ஸ் வந்துட்டு. ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட லாஸ்ட் பார்ட்டை பார்ப்போம். சுழலும் பொருளின் சுழற்சி கதையை துணிவதற்கு ஹோலின் புலனிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சுற்றளவை சுற்றி சம இடை தூரங்களில் ஏற்றப்பட்ட ஒரே ஓட்டத்தை கொண்டு செல்லும் 4 சர்வசம சுருள்கள் உள்ள ஒரு சுழலும் செல்லு ஒரு மூணில் காட்டப்பட்டுள்ளவாறு சில்லின் சுழலுக்கு சர்வசமனான அதே ஓட்டத்தை கொண்டு செல்லும் ஒரு மேலச்சுள் எஸ் ஒரு ஹோல் புலனியுடன் அதனை நிலையாக வைக்கப்பட்டுள்ள. அப்படி என்னண்டா இங்கின இந்த எஸ் நிலையாக இருக்குது, இந்த எஸ் வந்து நிலையாக இருக்குது, இது வந்து சுற்றிட்டு வருகுது, இதுக்குள்ளே மகளும் அதே மின்னோட்டம் தான், ரெண்டும் அதே அந்த 6 இடைத்தூரத்தில் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, காந்தப்புலம் பிறகுகள் சில்லும் ஒவ்வொரு வரிசையாக்கமும் ஒரு வோல்டோல துடிப்பை உண்டாக்கி சுழற்சிக்கு அதிகாரிந்து கொள்வது சாத்தியமாகிறது. ஓகே, சில்லு சுழலும் போது இப்போ என்ன நடக்க போணுச்சுன்னா, சில்லு நீங்கள் சுழலுற டைமில் அந்த கேள்வி நல்லா படிச்சுக்கணும். அதாவது ஹோல் புலனிட ஒரு நிலையான எஸ்துடனும் ஹோல் புலனும் வரிசையாக இருக்கும்போது ஒரு காந்த புலம் தாபிக்கப்பட்டு ஹோல் புலனை வோல்டோல துடிப்பு அப்படின்னா இது ரெண்டும் இப்படி ஒரு லைனுக்கு வந்தண்டா, இங்கே 4 இருக்குது இந்த மாதிரி, இப்போ 9 லைனுக்கு வந்தால் ஒரு துடிப்பு ஒன்று உண்டாக்குதான். இப்போ நாங்கள் இதை ஒன்று என்ன செய்யணும், அவங்களுக்கும் ஒரு சின்ன சார்ட் ஒன்றில் போட போனால் நாங்கள் இது கொஞ்சம் லிட்டில் பிட் அட்வான்ஸ். உதாரணம் நாம் சொல்லும் T7 நோட்டில் இப்படி ஒன்று வந்துட்டுன்னு வைப்போம். அப்போது ஒரு பல்ஸ் துடிப்பு ஒன்று வந்துட்டு நாங்கள் பல்ஸ் எப்படி தான் மார்க் பண்ணுவோம். அப்போ இது ரொட்டேட் ஆச்சுன்னா இவ்வளவு டைமுக்கு அப்படின்னா இது வந்து ரீச் ஆகும் வரைக்கும் என்ன செய்ய போகிறல்ல, இது வந்து எனக்கு ரீச் ஆகும் வரைக்கும் அடுத்த இது இல்லை. அப்போ அது வந்து ரீச் ஆகிறது ஒரு டைம் மட்டும் தானே, அந்த டைமில் அடுத்த பல்ஸ் வரும். அதுபோல் இவர் சரி, இவர் இன்னைக்கு வந்துட்டு போகும் இவர் வருவாரா இல்லையா, கொஞ்ச நேரத்தை விட்டு அவர் வரைச்சிட ஒரு துடிப்பு ஒன்று வரும். இப்படி பல்ஸானு செய்யணும்னுடா வருகுது. இப்போ கேள்வி, வோல்ட்டளவு புலனினால் பிறப்பிக்கப்படும் துடிவின் எஃப் நோட்டும் செல்லின் சுழற்சி மீறன் எஃப்க்குமான ஒரு கோவையை கணிக்குக. இதை கொஞ்சம் நல்லா விளையங்கோங்க. நான் இப்போ எடுக்கேன் இந்த சில்லிட சுழற்சி காலம் மீட்டரை நாங்கள் பிறகு பார்ப்போம். இந்த சில்லிட சுழற்சி காலம் 4, சுழற்சி காலம் டி, கேபிட்டல் டி. துடிப்புற காலம் டி நோட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு டி நோட்டுக்கும் இடையில ஒவ்வொரு துடிப்புண்டுவா போகுது. அப்போ 3T நோட்டாக இருக்கும், இது அடுத்த 4T நோட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை ஒவ்வொரு நேம் பண்ணுவோம். இந்த சில்லைனா ஏன்னு சொல்லி நேம் பண்ணியேன், இதை பின்னு பண்ணியேன், சின்னு பண்ணியேன், டின்னு பண்ணியேன். அப்போ ஒன்றாவது இது ஏஆல் உருவாக போகுது, இது பிஆல், இது சிஆல், இது டிஆல், இது ஏஆல். ஒவ்வொன்று வர வரத்தானே துடிப்புண்டு உருவாகுது. அதாவது ரெண்டும் ஒரே லைனுக்கு வந்தால் மட்டும்தான் துடிப்புண்டு உருவாகுது. இப்போ கொஞ்சம் பாருங்க, நீங்கள் ஏ பெய்த்துட்டு திரும்ப வார எடுக்க டைம் வந்து சுழற்சி காலமாக இருக்க போகுது. ஏ இப்படி சுற்றிட்டு திரும்பி வார எடுக்க டைம் தான் சுழற்சி காலம், அதாவது இந்த ரொட்டேஷனுக்கு எடுக்க காலம். அப்போ எனக்கு அந்த டி நோட் சார்பாக செல்ல போனால் கேபிட்டல் டீன்னு செல்ல எதுக்கு சமன், 4T நோட்டுக்கு சமன். கேபிட்டல் டி எதுக்கு சமன் 4. அதாவது இந்த கோலத்தில் சுழற்சி காலம்னு சொல்லுது, அது கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் சுற்றுவ நேரம் எனக்கு 4 துடிப்பு வந்துட போகுது. அப்போ ஒவ்வொரு துடிப்புக்கும் டைம் டி நோட்னு சொன்னா இது டி நோட், அப்படி 2T நோட், 3T நோட், 4T நோட் முடியத்தான் அடுத்து துடிப்பு வரப்போகுது. அதுதான் முழு சுழற்சியாக இருக்க போகுது. அப்போ 4T நோட்டுக்கு சமனாக இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு தெரியும் மீட்ரன் எஃப் என்த்துக்கு சமன் 1/T. இப்போ நான் இந்த சாம்பாடு தலைகளாக்கி விடுவேன். அப்போ எனக்கு சில 1/T என்த்துக்கு சமன்டா 1/4T நோட். அப்போ 1/Tன்னு சொல்லுது இதர சுழற்சி மீட்ரன் இந்த அப்படின்னா அப்படி சொல்லியிருக்கான் ஹோலின் புலனியினால் பிறப்பிக்கப்படும். இதுக்கு தான் பேர் ஹோலின் புலனி, சரிதானே? ஹோலின் புலனியில் சில்லு, இது சில்லு. அப்போ சில்லிட மீட்ரன் எஃப். அப்போ இது ஹோல்ட புலனி, இதை துடிப்புண்டாது வந்து ஒண்டிங்கில் டி நோட்னு சொன்னால் அதுதான் எஃப் நோட். அப்போ ஒண்டிங்கில் 4 எஃப் நோட்டாக இருக்க போகுது. இந்த
எஃப் நாட் சொல்லுது ஒன்றுங்கில் டி நாட் ஹோல்டு வர அலைவு காலம். அப்போ எனக்கு எஃப் நோட்டுக்கான கோவை கேட்டால் எஃப் நோட் எந்த சமன் 4Fக்கு சமன். எஃப் நோட்னு சொல்லுகால் 4Fக்கு சமனாக இருக்க போகுது. இப்போ எஃப் நோட்டை தந்துட்டு சில்லட சுழற்சி காலத்தை கேட்கான். அப்போ எனக்கு எஃப் நோட் தெரியும் சொன்னா எஃப் நோட்டில் இருந்து எனக்கு இப்போ எஃப்ஐ காணலும் 4 மடங்கு I mean 4 தர 240. அப்போ நீங்கள் பெருக்கினா ஐ திங்க் உங்களுக்கு வரப்போகிற 960 ஹெர்ட்ஸ். அப்போ இந்த மீட்டர்னு தெரியும் சொன்னா 2πf சமன் ஒமேகாவா இல்லையா? 2πf சமன் ஒமேகா. இந்த இது நல்லா ஞாபகம் உங்களுக்கு கேட்கான் வந்தாவேன் ஆர்பிஎம்மில். அப்போ எனக்கு ஆர்பிஎம்க்கு நான் இதை மாற்றணுமா இருந்தால் ஆர்பிஎம்க்கு நான் இதை மாற்றணுமா இருந்தால் ஒமேகாவை என்ன செய்யணும்? 2πf நான் 60ஆல் பெருக்கி 2πஆல் யா 2πஆல் பிரித்தோம். அப்போ தான் எனக்கு இதில் வரப்போகுது. அப்போ நீங்கள் சுருக்கி எடுத்து எங்கே சொன்னா உங்களுக்கு ஒமேகாக்குரிய பெருமானம் வந்து வரும். உங்களுக்கு ஆல்ரெடி எஃப் தெரியும் இந்த இடத்துல. ஸோ அடுத்தது சில்ட இதை தந்துட்டு எச்சரிக்கை கருத்தல்படும் ஹோலின் புள்ள எஃப் நோட்டை கேட்கும். இப்போ அப்போ மீட்டர் தந்துட்டு எஃப் நோட்டை கேட்கும். அப்போ உங்களுக்கு இப்போ ஒமேகா தெரியும், ஒமேகா வச்சு எஃப்பை கண்டுபிடிச்சாலும் எஃப் தெரியும் சொல்லிச்சு என்ன சொன்னா எஃப்லேருந்து எஃப் நோட்டை கண்டுபிடிச்சிடும். மறுதலையாக போச்சு இல்லையா? இப்போ நடைமுறையில் பெரிய ஹோல் வோல்ட்டலை பெறுவதற்கு உலோகங்களுக்கு பதிலாக குறை இடத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. குறை இடத்தில் பெரிய ஹோல் வோல்ட்டலை உண்டாக்குவது ஏன்? ஓகே, இது ஹோல்ட வோல்ட் அளவு பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஐ மீன் இங்கே விஹெச்சுக்கு போகிறோம். அப்போ இது காரணம் குறை இடத்துல இருக்க எண்ணிக்கை குறவு. குறை இடத்துல இருக்க எண்ணிக்கை வந்து அதாவது துளைகளோட இல்லை எண்ணிக்கையோ கடத்திகளோட இருக்க எண்ணிக்கைகளோட குறவாக இருக்கிறதால அங்கே பெரிய வோல்ட்டெல்லாம் செய்ய போகுது உருவாக போகுது. ஸோ இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணதுக்கு ½ அன் ஹவர் ஒன்று எடுக்கல. அவ்வளவு சிம்பிளான ஒரு கேள்வி உண்டு. ஸோ ஐ திங்க் ஃபைனலைஸ் செஞ்சவங்களுக்கு விளங்கி இருக்கும். மிச்சம் டைம் சேவ் பண்ணக்கூடிய சிம்பிளான ஒரு கேள்வி. ஸோ இன்ஷால்லா ஐ திங்க் ஐ ஹோப் FWCக்கு இதே மாதிரி ஒன்று வர சான்ஸ் இருக்குது. ஷுவர் பண்ணேன்னா வரலாம். ஸோ இந்த பாடம் லேசி ஃபீல்ட் பாடம் லேசி கிளியராக தியரியை விளங்கி படித்து கொள்ளுங்க. ஓகே, ஜாக்கும்லாஹர் அடுத்த ஒரு பேப்பர் டிஸ்கஷன் நாங்கள் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ.